மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கிராம சாலை திட்டத்தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டருக்கு 4,000 கோடி கொடுத்தாங்க. 8,200 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகள் தமிழக அரசினுடைய பெயரை வானுயர உயர்த்தி பிடித்திருக்கிறது. இல்லையா என்பதை நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமான அளவிற்கு இன்றைக்கு அந்த தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிமெண்ட் சாலைகள் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்றுதான் பெயர். அதற்கு முன்னால் அதற்கு இருந்த நிதி என்பது மிக குறைவு. இப்பொழுது 60 லட்சம் வரை கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அளவிற்கு அந்த சாலைகள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10,000 8,200 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இந்த ஆண்டிற்கு 1000 கோடி 2,000 கிலோமீட்டர் போடப்படும். இன்னும் வரும், நாங்கள் கேட்காமலே வரோம். அதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்காமலே இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்த தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்த பொழுது 1,48,000 கிலோமீட்டர் சாலைகள் இருந்துச்சுங்க. 1,48,000 சாலையில் கிலோமீட்டர் சாலையில் இப்போ 10,000 கிலோமீட்டர் நிறைவேறுகிறது. இந்த ஆண்டு 2,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் ஆச்சு. இதுபோக பிரதம மந்திரி சாலை திட்டத்தில் 1945 கோடியில் கிட்டத்தட்ட 2,700 கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு இப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற இருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக கிராமப்புற சாலைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம 1,38,000 கிலோமீட்டர் என்பது மொத்த தமிழகத்தில் உள்ள சாலைகளின் நீளத்தை நீங்கள் அளந்தால் அதில் 65% கிராமப்புறத்தில் இருக்கின்ற சாலைகள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெரியார் நினைவு சமத்துவம் யாரும் மறக்க முடியாது. முதல் ஆண்டு வந்தவுடனே தலைவர் கலைஞருடைய நினைவாக அவர் ரொம்ப விரும்பி ரசித்து எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும். 10 ஏக்கர் நிலத்தில் எல்லா வசதியும் அங்கே உருவாக்குனாங்க. பெரியார் நினைவு சமத்துவம் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சமத்துவத்தை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் போட்டு விட்டார்கள். உடனே வந்த உடனே 149 சமத்துவத்தை எடுத்து முதலாக கிட்டத்தட்ட 190 கோடி அளவுக்கு செலவழித்து அதுக்கு பின்னாடி 88 சமத்துவத்தை எடுத்து அந்த 88 சமத்துவத்திற்கும் 260 கோடி ரூபா மொத்தம் கிட்டத்தட்ட 238 சமத்துவத்திற்கு 260 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து பழுதடைந்த வீடுகள்லாம் புது வீடுகளாகவே முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கின்ற பொழுது சிறிது பழுதுபட்டிருந்தாலும் அந்த வீடுகள் புது வீடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமத்துவம் புதுப்பிக்கப்பட்டது அல்ல. இன்னும் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு சமத்துவம் இருக்கும். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு சமத்துவங்கள் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமத்துவம் இந்த ஆண்டு 24-25க்கு கடலூர், அதுக்கடுத்து மயிலாடுதுறை, அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அதுக்கடுத்து ராமநாதபுரத்தை அடுத்து விருதுநகருக்கு அடுத்து திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 சமத்துவங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திருநெல்வேலி வரலையோ? திருநெல்வேலி சேர்த்துருவோம். கன்னியாகுமரி இடம் வேணும். கன்னியாகுமரி பார்ப்போம். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதில் இப்போ நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 3,4 லட்சம் வீடு முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சிருக்க வீடுகள் 3,4 லட்சம். அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் 2016 21 வரை கட்டப்பட்ட வீடுகள் அது 2,82,000 வீடு தான் கட்டினாங்க. நம்ம வந்த உடனே இப்போ 3 வருஷத்தில் 3 லட்சம் முடிச்சிருக்கோம், 3,4 லட்சம் முடிச்சிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சிக்கும் கடந்த கால ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இப்போ மீதம் இருக்கிறது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் இன்னும் 97,000 வீடுகள் தான் பாய்க்கிறது. இதில் மத்திய அரசினுடைய பங்கு என்பது 38% தான். 40 60 40 மாநில அரசு 60 ஏற்றுக்கிறோம். அதில் கூட நம்ம
60, 40 ஏற்றுக்கிட்டு 3.5 லட்சம் வீடை 3 வருஷத்தில் கட்டிட்டோம். அவங்க 2.82 லட்சம் வீடுகள் தான் கட்டப்பட்டது. அதே சமயத்தில் பசுமை வீடுகளை பொறுத்தளவில் 24,000 வீடை கட்டாமே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் கட்டி முடித்து 193 வீடு தான் பாய்க்குது. அவர்கள் கட்டியிருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கிறது. ஜல்ஜீவனை பொறுத்த கொஞ்சம் பொறியா ஏன் அவசரப்படுற? ஜல்ஜீவனை பொறுத்தளவில் நம்ம கிட்டத்தட்ட இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னால் இவரெல்லாம் டேங்க் கேட்டார். ஓவர் டேங்க் எந்த நிதியிலிருந்து கொடுக்க முடியும்? ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் அவருடைய செயலர் இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் நம்முடைய மாண்பு முதலிடத்திலே சொன்ன உடனே அவரை அழைத்து சொன்னார்கள். உடனே அவர் 209 கோடி கொடுத்தாரு, தொடர்ச்சியாக கொடுத்தாரு முதலமைச்சர். பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ 947 கோடி ரூபாயிலே 5,500 அதாவது 5,500 மேல்நிலை தொட்டிகள், உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இதற்கு முன்னால்லாம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 7.5 மீட்டர் தான். ஒரு டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு 7.5 மீட்டர் தான். இப்போ அதை உயர்த்தி மேட்டான பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர், மேட்டில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 12 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி இன்றைக்கு தண்ணீர் வழங்குவதற்காக அந்த பணிகள் அதிவேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ டேங்க் வேணும்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் அடுத்த வருஷம்லாம் டேங்க் கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து டேங்க்களும் கிராமப்புறங்களில் இப்போ வீதிக்கு ஒரு டேங்க் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தேவை என்பது. வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் என்று சொல்வார்கள். தேவை என்பது அளவில்லாதது. எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைவேறினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் நிதி போதாது தான். ஆனால் நம்முடைய முதல்வர்கள் நிதி நிலைமை இல்லை என்றாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்தி அத்தியாவசியமான நம்முடைய வளர்ச்சித்துறைக்காக ஏராளமான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இதிலும் இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் நம்ம 1 கோடியே 4 லட்சம் வீடுகளுக்கு அதாவது குழாய் இணைப்பு வழங்கி இருக்கிறோம். 1 கோடியே 4 லட்சம் வீடுக்கு. மொத்த வீடு 1 கோடியே 25 லட்சம் வீடு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 1 கோடி 25 லட்சம் வீடு, 1 கோடி 4 லட்சம் வீட்டுக்கு நம்ம குழாய் இணைப்பு கொடுத்துட்டோம். அது இவர் ஜல்ஜீவன் திட்டத்தில் இப்போ கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட உடனே அந்த 24 லட்சமும் கொடுத்துருவோம். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தளவில் சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2006லேருந்து 2021 வரைக்கும் மொத்த அந்த குழுக்களுடைய எண்ணிக்கை கிளஸ்டர் 23,000 தான் இருந்துச்சு. இப்பொழுது அது 28,000. 4,700 கிளஸ்டர் ஒரே ஆண்டிலே உருவாக்கி 41 கோடி வேலை நாட்களை உருவாக்கி ஏறத்தாழ 11,000 கோடி, தோராயமாக 11,000 கோடி. அதில் நம்முடைய எல்லாமே நம்ம அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு தமிழகத்தை பார்த்து செல்கிறது. ஏன்னா 3 மடங்கு மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசம் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் 41 கோடி வேலை நாட்களை உறுதி செய்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சம்பளமெல்லாம் நம்ம வந்தோன்னு உயர்த்தினோம், அப்புறம் மத்திய அரசு உயர்த்திடுச்சு. எம்எல்ஏல தான் நீங்கள் கேட்டீங்க 5 கோடி வேணும் 6 கோடி வேணும்லாம் கேட்டீங்க. நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருவார்கள். அவைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் அவரிடத்தில் கேட்டு அது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்து, இதில் ரொம்ப முக்கியமான கிராமங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் இவர் ஒன்றுமே பண்ணலைங்கிறாரு. விவசாய மந்திரி பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம்? அதாவது 500 மைனர் இரிகேஷன் டேங்க்ஸ் இருக்குல்ல, கிராமங்களில் இருக்கக்கூடிய எம்ஐ டேங்க்ஸ், அது இயந்திரங்களின் மூலமாக அதுக்கு வருகின்ற வரத்து வாய்க்கால்கள், குளங்கள் 500 கோடியிலே அது தமிழகத்திலே சீரமைக்கப்படும் என்று, புனரமைக்கப்படும் என்று
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். இது போக இன்னும் ஏராளமான திட்டம் இருக்கு, நிச்சயம் வரும், எதிர்பாருங்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு, என்னுடைய உயரின் மேலான தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து அறிவிப்பு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாருன்னே கோபமாயிட்டாரு. முடிச்சேன் இந்த வந்துட்டேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. சரியா 29 நிமிஷம் அறிவிப்புகள். நான் தலைப்பை மட்டும் படிக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க பதிவு பண்ணி. 500 கிராம ஊராட்சிகளுக்கு ஊராட்சி மன்றங்களுக்காக அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும். இந்த ஆண்டு 500 ஊராட்சிகளுக்கு, மறந்துடாதீங்க, 500 ஊராட்சி, மொத்தம் 234 பேர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒவ்வொருக்கு இல்லை. புதிதாக 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்படும். 3. 4. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர்களுக்கு 5 முகாம் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க 480 புதிய வாகனங்கள் வழங்கப்படும். 6. 2500 கிராம ஊராட்சிகளில் உள்ள மேய்க்கால் நிலங்களில் கசிவு நீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் 400 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 5000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்கா 5000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் வர்றப்பெல்லாம் ஆன் ஆயிரும், ஓடிடும். டேங்க் நம்பிக்கிறோம், ஏன்னா டேங்கருக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பேசல சொன்னீங்க, டேங்க் ஆப்ரேட்டர் சம்பளம் அது இது எல்லாம் சொன்னீங்க. அதை பற்றி நம்முடைய துறையினுடைய ஆய்விலே இருக்கிறது. நிச்சயம் விரைவில் அதற்கு உரிய முடிவு எடுக்கப்படும். அது இதில் வராது, நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஊரக பகுதிகளில் 10 எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும். 9. 10 மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கேட்குறாங்க. ஊராட்சி ஒன்றியங்களில் 1100 குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஏற்கனவே பேசிட்டேன், இன்னும் கட்டுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ரூபாய் 60 கோடி செலவில் பழுது பார்க்கப்படும். நீங்கள் கேட்டீங்க, ஏற்கனவே அவர் கேட்டார், பழுது நீக்கணும்னு கேட்டிருக்கீங்க. பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும். அதுக்காக 60 கோடி ஒதுக்கிறோம். ஊரக பகுதிகளில் 500 அரசு பள்ளிகளில் 100 கோடியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். ஊரக பகுதிகளில் 500 சிறுபாலங்கள் மொத்தம் 140 கோடி செலவில் கட்டப்படும். மைனர் பிரிட்ஜஸ். ஊரக பகுதிகளில் முழு நேரம் இயங்கும் 500 நியாய விலை கடைகள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 60 கோடியில் நம்ம 500 நியாய விலை கடை கட்டுறோம். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஃபண்டில் தான் கட்டணும், இப்போ நாங்கள் கட்டித்தரோம் 500 எங்கள் துறையின் மூலம். ஊரக பகுதியில் 500 புதிய குளங்கள் 250 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். குளங்கள் அமைக்கிறதுக்கு 250 ஊரக பகுதியில். சுத்தமாக சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்காக எல்லாம் குளம் அமைக்கிறோம், எல்லாம் வாய்க்கால்லாம் வெட்டுறோம். ஆக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து, நான் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று, அப்புறம் தானே நீங்கள் கொடுத்த வெட்டு, அவங்க கொடுத்த வெட்டுப்பா, நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானம்லாம் படித்தேன். ரோடு தான் கேட்டிருக்காங்க, வீடு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு கன்னியாகுமரியெல்லாம் அந்த வருஷமே முழு வீடும் கட்டி கொடுத்துருவோம். நீங்கள் கொடுங்க பட்டியலை. அவங்க பசுமை வீடு எடுத்து கட்டாமல் போயிட்டாங்க, இப்போ நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆக அத்தனை வீடுகளும் கட்டித்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ச்சியாக எடுக்கப்படும். இந்த ஆண்டு 1 லட்சம் வீடு உறுதியாக கட்டப்படும். அதில் 15 மாவட்டங்கள் இந்த பணிகள் அடுத்த ஆண்டு
கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அது முடிவுறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி அவ்வளவுதானே. ஆமா, வெற்று தீர்மானங்களை திரும்ப பெற்று நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறேன்.